வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் பாலாஜி சிதம்பரம், சக்ரா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தமிழகம் முழுவதும் பெஸ்ட் கண்ட்ரோல் சேவைக்கான முழுமையான நிறுவனம். இந்த பெஸ்ட்டை பத்தின மித்தை நம்புறதுனால ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விளைவுகள் ஏற்படும். அதனால இந்த கட்டுக்கதைகளும் அதற்கான உண்மைகளையும் அலசி ஆராய போறோம் இந்த வீடியோ மூலமா. நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்ல கவர்ச்சிகரமான விளம்பரம் மூலமா ஒரு டிவைஸ் இருக்கு, இந்த டிவைஸை நீங்க வாங்கி உங்க வீட்டுல ஜஸ்ட் பிளக் இன் பண்ணீங்கன்னா போதும், இதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் மூலமா உங்க வீட்டுல காக்ரோச்சஸ் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. இந்த ஸ்ப்ரே வாங்கி அடிச்சீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள ரேட் ஓடி போயிடும், இல்ல செத்து போயிடும். நீங்க இந்த ஸ்ப்ரே அடிச்சீங்கன்னா உங்க கார்ல இந்த ரேட் பைட்ஸ் எல்லாம் நீங்க குறைச்சிக்கலாம்னு சொல்லி நிறைய கவர்ச்சிகரமான விளம்பரம் வருதுங்க. நிச்சயமா அதை நம்பாதீங்க. இதுவும் ஒரு கட்டுக்கதை தான். ஏன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ராப் வச்சு பிடிக்கலாம், இல்ல பாய்சனிங் பண்ணி அதை என்ன பண்ணலாம், கொல்லலாம். அதை தவிர இந்த ஸ்மெல்லுக்கு ரேட் வராது, புகையில போட்டீங்கன்னா ரேட் வராது, அதை பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எந்த விஷயமுமே கிடையாதுங்க. ஒரு சின்ன பவுல் இருக்கு, இந்த பவுலை வாங்கி நீங்க வீட்டுல ஹேங் பண்ணீங்கன்னா போதும், உங்க வீட்டுல உள்ள எல்லா மஸ்கிட்டோஸும் தேடி அது உள்ள விழுந்துரும். இதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் வரும், மஸ்கிட்டோஸ் எல்லாத்தையும் கொன்னுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்பாதீங்க. மஸ்கிட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாகிங் பண்ணலாம், இல்ல கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணலாம், இல்லையா மஸ்கிட்டோ நெட் போட்டு நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு பண்ணலாம். இதுவுமே ஒரு பெரிய கட்டுக்கதை தாங்க. அதை நம்பாதீங்க. தயவு செய்து பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ்ல இந்த ஃபாகிங் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோட தொந்தரவு குறையும். காயில பத்த வச்சீங்கன்னா போதும், உங்க வீட்டுல உள்ள எல்லா கொசும் நிமிஷத்துல செத்துரும்னு சொல்லுவாங்க. அந்த அவுட் இந்த அவுட்னு சொல்லி இந்த லிக்விடை யூஸ் பண்ணுங்க, அந்த லிக்விடை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஒரு வீட்டுல உள்ள கொசு ஒரு நிமிஷத்துல சாகுதுன்னா அந்த வீட்டோட அட்மாஸ்பியரை அந்த பாய்சனிங் எந்த அளவுக்கு பண்ணுதுன்றதை யோசிங்க. அதனால ஜென்ரல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு சர்வீஸ் இருக்குங்க. இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ்ல ஏதாவது ஒரு டெக்னிக்கல் டீமை கூப்பிட்டு அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எக்கோ ஃப்ரெண்ட்லி ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணி மஸ்கிட்டோ தொந்தரவு சரி பண்ணி கொடுப்பாங்க. கடைசியா மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்க, ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் பண்ண போறீங்க, அங்க போய் பிளைவுட் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா அந்த பிளைவுட் ஷாப்ல சொல்லுவாங்க நல்ல தேக்கு மரமா வாங்கி போடுங்க, அப்பதான் கரையானால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு டெர்மைட் நினைச்சா ஒரு வைரத்தையே கடிச்சு அதால காலி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த மரமும் இந்த பிளைவுட்டும் ஏமாத்திரம். அதனால ஒரு நல்ல வீடு கட்ட போறீங்கன்னா ப்ராப்பரா ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த விதமான பிளைவுட்டையும் யூஸ் பண்ணலாம், எந்த விதமான உட்டையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உங்களோட இன்டீரியர் வேலையை ஆரம்பிக்கிறது மூலமா பின்னாடி வரக்கூடிய அந்த கரையானோட பாதிப்புல இருந்து நம்மளோட வீட்டையும் நம்ம அழகா பண்ணி வச்சிருக்க அந்த இன்டீரியர் செட்டப்பையும் காப்பாற்றிக்க முடியும். இது வீட்டோட ஆயுள் தன்மையையும் வீட்டோட உறுதித்தன்மையும் நிலைப்படுத்தும். இதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இப்ப சக்ரா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க கூப்பிட்டீங்கன்னா டெக்னிக்கல் டீம், ப்ரொஃபஷனல் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும் இந்த வீட்டுக்கு எந்த விதமான கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணணும், இந்த வீட்டுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ன்றதை அனலைஸ் பண்ணி பெஸ்ட் இஷ்யூவை கிளியர் பண்ணி தரதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ற கெமிக்கல் யூஸ் பண்ற ஒரு சக்ரா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டை நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கங்கன்னு சொல்றதுக்கு காரணம் கட்டுக்கதைகளை நம்பாதீங்க, உண்மை என்றது புரிஞ்சுக்கோங்க.